நீங்கள்லாம் பெரிய பெரிய கோடிகளில் புரள்ற பெரிய ஐபிஎல் டீமோட ஓனர்ரா நீங்கள்லாம். ஆனால் பார்த்தா ஆக கேவலமாக சின்ன பசங்க மாதிரி ஸ்ட்ரீட் பசங்க மாதிரி சண்டை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஐபிஎலோடைய பிரம்மாண்டமும் ஐபிஎலோட சுவாரஸ்யமுமே எதில் அடங்கியிருக்குன்னா இந்த மெகா ஏலத்தில் தான் அடங்கியிருக்கு. அதையே நீ வேணாங்கிற. எங்களுக்குள்ள எந்த சண்டை இல்லை, எங்களுக்குள்ள எந்த பகைமையும் கிடையாது. அவர் கருத்தை சொன்னார், நாங்கள் எங்கள் கருத்தை சொன்னோம். சும்மா பேசிக்கிட்டோம் மாமா அப்படிங்கிற மாதிரியான்னு சொல்லி அதை வந்து முடிச்சிருக்காப்புல. ரெண்டாயிரத்தி 25க்கான ஐபிஎல் ஏலம் வந்து தொடர்பான ஒரு மீட்டிங் ஐபிஎல் ஓனர்களுக்கும் பிசிசிஐ நிர்வாகிகளுக்கும் இடையே நேற்று நடந்துச்சு. இப்போ இந்த மீட்டிங் எதுக்காக அப்படின்னா 2025 ஐபிஎல் வந்து போட்டி நடத்துறதுக்கான ஐபிஎல் உரிமையாளர்கள் ஏதாவது சேஞ்சஸ் சொல்கிறாங்களா, அதில் உள்ள விதிமுறைகளை எதுவும் மாற்றணுமா அப்படின்னு பல விஷயங்கள் சம்மந்தமாக அந்த மீட்டிங்கை போட்டாங்க. இதில் 10 அணிகளோட ஓனரில் 6 பேர் வந்து 6 அணிகளோட ஓனர் வந்து நேரடியாக கலந்துக்கிட்டாங்க. மிச்ச 4 பேர் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் கலந்துருக்காங்க. இப்போ இதில் தான் என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து ஐபிஎல் அணிகளோட பெரிய பெரிய ஓனர் கோடீஸ்வரங்க. இவங்க இந்த ஸ்ட்ரீட்டில் 2 பேர் சண்டை ஓட்டா எப்படி போட்டுப்பாங்க, அதை விட மோசமாக சண்டை போட்டுருக்காங்க. யார் அப்படின்னா கேகேஆரோட உரிமையாளர் ஷாருக் கானும் பஞ்சாபோடைய உரிமையாளர் நெஸ்வாடியா. இவங்க 2 பேரும் பயங்கரமாக அனல் தெறிக்க காரசாரமான விவாதம் ஒன்று நடந்திருக்கு. இவங்களை வந்து சமரசம் பண்ண முடியாமல் இந்த பிசிசிஐ நிர்வாகிகள் வந்து தலையை பிச்சுக்கிட்டு இருந்துருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஷாருக் கான் முதல்ல என்ட்ரு ஆன உடனே என்ன பேசியிருக்கிறாப்புல, இந்த மெகா ஏலம் அப்படிங்கிற ஆப்ஷனே 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மெகா ஏலம் நடத்துகிறாங்க. என்ன பண்ணிடுவாங்க, 4 பிளேயர்களை மட்டும் தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பிளேயர்களை பூரா எல்லோரும் விடுவிச்சிடணும். அவங்கள வந்து ஏலத்துக்கு கொண்டு வந்து ஏலத்தில் வந்து மற்ற அணிகள் எடுத்துக்கலாம். அதாவது ஆட்டத்தை கலைச்சிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து தொடங்குற மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த மெகா ஏலம்ங்கிறது. அதில் ஷாருக் கான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த மெகா ஏலம்ங்கிற ஆப்ஷன் எங்களுக்கு வேணாம், அது எங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணுது. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து அகாடமி மாதிரி வச்சு பல்வேறு ஸ்டேட்டில் நிறைய ஸ்டேட்டில் இருக்கிற பிளேயர்களை கண்டறிஞ்சு, இளம் பிளேயர்களை கண்டறிஞ்சு அவங்களோட திறமைகளை ஊக்கப்படுத்தி அவங்கள வந்து ஷார்ப்பாக்கி டீமில் கொண்டு வந்து செட் பண்ணி ஒரு பெரிய பிளேயரை ஆக்கிறதுக்கு நாங்கள் நிறைய மெனக்கிடுறோம். அப்படிப்பட்ட பிளேயர்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மெகா ஏலம் 4 பேரத்தை நீங்கள் தக்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் மெயின் பிளேயரில் மட்டும்தான் தக்க வைக்க முடியுது. அதனால் மற்ற பிளேயரில் ஏலத்துக்கு போயிடுறாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்த பிளேயரை மற்ற அணிகள் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பாகுது. அதனால் இந்த மெகா ஏலம் அப்படிங்கிற வந்து ஒரு ஸ்கீம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று என்னென்னா, அப்படியே மெகா ஏலம் இருந்தாலும் நீங்கள் 4 பேரை ரீட்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க, அதை மாற்றி 7 பேரை ரீட்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூலையும் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல ஷாருக் கான் சொல்ல, ஆப்போசிட்டில் இருந்த நெஸ்வாடியா, பஞ்சாப் டீமோட ஓனர் நெஸ்வாடியா அப்படி கொந்தளிச்சிட்டாப்புல. என்னையா பேசிக்கிட்டு இருக்க நீனு, என்ன மெகா ஏலம் வேணாங்கிற? இந்த ஐபிஎலோடைய பிரம்மாண்டமும் ஐபிஎலோட சுவாரஸ்யமுமே எதில் அடங்கியிருக்குன்னா இந்த மெகா ஏலத்தில் தான் அடங்கியிருக்கு. அதையே நீ வேணாங்கிற. எல்லா விஷயமுமே கிரவுண்ட்லேயே நடந்தால் போதும் அப்படின்னா நம்மளாம் எதுக்கு இருக்கோம்? அப்போ நம்மளுடைய பணி என்ன, நம்மளுடைய பங்களிப்பு என்ன? கண்டிப்பாக மெகா ஏலம்ங்கிறது கண்டிப்பாக வேணும். அதுதான் வந்து நம்மளுடைய திறமையை பறைசாற்றுறது. எப்படி பிளேயர்களை எடுத்து டீமை கட்டமைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அப்படிங்கிறத வந்து இந்த மெகா ஏலம் தான் நிர்ணயிக்குது. அதனால் மெகா ஏலம்லாம் வேணாம், நீ பேசாத, மெகா ஏலம் வேணும் அப்படின்னு சொல்லி நெஸ்வாடியா அப்படியே வந்து முஷ்டியை முறுக்க அப்படி ஷாருக் கான் கண் செவந்திருக்காப்புல. என்னையா சொல்கிறேன், நாங்கள் கஷ்டப்பட்டு இது பண்ணி பிளேயரை தூக்கி நீ மெகா ஏலம்ட்டு ஈஸியாக ஒட்டிட்டு போக தெரியா நீனு அப்படின்னு ஷாருக் கான் சொல்ல 2 பேருக்கும் லட்டாய் ஆயிடுச்சு. இடையில பிசிசி பூந்து அடே சும்மா இருங்கடா, ஏடா நீங்கள்லாம் பெரிய பெரிய கோடிகளில் புரள்ற பெரிய ஐபிஎல் டீமோட ஓனர்ரா நீங்கள்லாம். ஆனால் பார்த்தா ஆக கேவலமாக சின்ன பசங்க மாதிரி ஸ்ட்ரீட் பசங்க மாதிரி சண்டை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவன் கருத்தை சொல்லு. ஆமாம், நாங்கள் கேட்டுக்கிறோம், அதுக்காக தான் இந்த மீட்டிங்கை கூட்டியிருக்கிறோம். முடிவை நாங்கள் தான் எடுப்போம். அதனால் நீங்கள் சண்டை ஒன்றுங்கிற அவசியம் இல்லை. அவங்கவுங்க கருத்தை வைங்க, அதை வந்து டிசைட் பண்ணிவிட்டு என்ன முடிவோ அதை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு 2 பேர்த்தையும் அமைதிப்படுத்தியிருக்காங்க. கடைசியில் இப்போ நெஸ்வாடி என்ன சொல்லியிருக்காப்புல, எனக்கு கடந்த 25 வருஷமாக ஷாருக் கானை தெரியும். ஒரு விஷயத்தில் வந்து ஒரு விஷயம் சரின்னு நினச்சாருன்னா அதில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பார் அவர். எங்களுக்குள்ளே எந்த சண்டை இல்லை, எங்களுக்குள்ளே எந்த பகைமையும் கிடையாது. அவர் கருத்தை சொன்னார், நாங்கள் எங்கள் கருத்தை சொன்னோம். இந்த பிசிசி என்ன செய்யணும், ஒவ்வொரு அணிகளோட
கருத்துக்களையும் உள்வாங்கி முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நெஸ்வாடியா எங்களுக்குள்ள எதுவும் சண்டையெல்லாம் கிடையாது, சும்மா பேசிக்கிட்டோம் மாமா அப்படிங்கிற மாதிரியான்னு சொல்லி அதை வந்து முடிச்சிருக்காப்புல. எது எப்படியோ இன்னும் IPL 2025 நடக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஆனால் அக்கம் போகிற இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்க சொன்னதை பூரா டிசைட் பண்ணி BCCI வந்து இன்னும் வந்து ஒரு 4 நாள்லையோ இல்லை 1 வீக்லையோ இதை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இனி அடுத்தடுத்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க காத்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொன்றா பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.